வணக்கம் நண்பர்களே, நீங்க டிஎன்எஸ்டி டிரைவர் கண்டக்டர் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த அலசல் உங்களுக்காக தான். இப்போ முடிஞ்ச செலக்ஷன் பத்தியும் அடுத்து வரப்போற ஒரு பெரிய வாய்ப்பு பத்தியும் ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. உங்க மனசுல இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதானே? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கைக்கு வரும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கான பதில் தான் என்னன்னு இப்ப நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட இப்போதைய ஸ்டேட்டஸ் என்ன? சமீபத்துல முடிஞ்ச இந்த ஆள் சேர்ப்புக்கான ஆர்டர் எப்போ வரும்னு பாத்திரலாம். இந்த தேதிகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து மெரிட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நவம்பர் 20லிருந்து 25க்குள்ள செலக்ட் ஆன எல்லாருக்குமே லெட்டர் வந்துடணும். ஒருவேளை அந்த 25ஆம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு லெட்டர் வரலனா அதுக்கு அர்த்தம் நீங்க இந்த முறை தேர்வாகலைன்னு புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனா இதுதான் இப்போதைய நிலவரம். சரி, ஒருவேளை லெட்டர் வரலன்னா மனசுல உடனே ஏன் நான் செலக்ட் ஆகல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த முயற்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 3274. இதுதான் இந்த முறை நிரப்பப்பட்ட மொத்த காலி இடங்கள். ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணதுல இவ்ளோ பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. யோசிச்சு பாருங்க, போட்டி எவ்ளோ கடுமையா இருந்திருக்கும்னு. அதனால தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணினவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு. நீங்க தேர்வாகாததுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, எழுத்து தேர்வுல பாஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்லனா பிராக்டிகல் டெஸ்ட்ல சரியா பண்ணாம இருந்திருக்கலாம். மூணாவது, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும்போது உங்க மார்க் கொஞ்சம் குறைவா இருந்தது. இந்த 3ல ஏதாவது ஒன்னு தான் உங்க வாய்ப்பை பாதிச்சிருக்கும். ஆனா இங்க சொல்ற மாதிரியே ஐயோ இந்த ஒரு வாய்ப்பு போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா இதை விட ஒரு பெரிய கதவு உங்களுக்காக திறக்க போகுது. அதனால மனசை தளர விடாம நம்பிக்கையோட இருங்க. ஆமா நண்பர்களே, நாம இப்ப பார்க்க போறது 2026ல வரப்போற ஒரு பிரம்மாண்டமான ஆள் சேர்ப்பு பத்தி தான். சொல்லப்போனா இது எல்லாருக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். வரப்போற 2026 தேர்வுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? டிரைவர் போஸ்ட்டுக்கும் கண்டக்டர் போஸ்ட்டுக்கும் தனித்தனியா தான் ஆள் எடுப்பாங்க. ரெண்டும் சேர்ந்த ஒரே பதவியா இருக்காது. இதனால என்ன பிளஸ்னா, நீங்க எதுக்கு தயாராகிறீங்களோ அதுல மட்டும் முழுசா கவனம் செலுத்தலாம். சரி, அப்போ இந்த 2026 தேர்வுல என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? இது ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதோ இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் அந்த மெகா அப்டேட். பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல ரிட்டன் டெஸ்ட், பிராக்டிக்கல், இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜ் இருந்துச்சு. ஆனா 2026ல நடக்க போற தேர்வுல எழுத்து தேர்வே கிடையாது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். பிராக்டிக்கல் டெஸ்டும் இன்டர்வியூவும் மட்டும்தான். இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ் பாருங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். இனிமே உங்க வெற்றி நீங்க வண்டியை எப்படி ஓட்டுறீங்க அல்லது கண்டக்டரா எப்படி செயல்படுறீங்கன்ற பிராக்டிக்கல் திறமையிலையும் இன்டர்வியூல எப்படி பேசுறீங்கன்றதுலயும் தான் இருக்கு. உங்க முழு கவனமும் இனி இதுல தான் இருக்கணும். ஓகே, சூப்பர். இந்த புது எக்ஸாம் முறைக்கு இப்ப இருந்தே நாம எப்படி தயாராகிறது? அதுக்கான ஸ்டெப்ஸை இப்போ பாத்திரலாம். நீங்க கண்டக்டர் வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். ஆனா அந்த லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ண முதல்ல ஒரு ஸ்பெஷல் சர்டிபிகேட் தேவைப்படும். அது என்ன சர்டிபிகேட்? இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1, முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் வாங்கணும். ஸ்டெப் 2, அந்த சர்டிபிகேட்டை வச்சு உங்க ஏரியா ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கண்டக்டர் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வியே வருது. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை எங்க போய் வாங்குறது? எல்லா இடத்துலயும் வாங்குற சர்டிபிகேட் செல்லுபடியாகுமா? கண்டிப்பா இல்ல. இந்த விஷயத்த ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இவங்க கொடுக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் மட்டும்தான் செல்லுபடியாகும். வேற எந்த பிரைவேட் சென்டர்ல வாங்கினாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. சோ சரியான இடத்துல போய் இந்த சர்டிபிகேட்டை வாங்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைச்சிருச்சு. ரிட்டன் எக்ஸாம் இல்லாத ஒரு பொன்னான வாய்ப்பு உங்க முன்னாடி காத்துட்டு இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், இந்த 2026 டிஎன்சிஎல்டிசி தேர்வுக்கு நீங்க தயாரா? உங்க தயாரிப்பை இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்க எல்லோருடைய கனவும் நனவாக என் மனமார்ந்த